இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 2:1. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். தேவன் பல தடவை மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம் இந்த சொல்லியிருப்பார். தேவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது. இங்கே மெல்லிய மாவுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, கோதுமையை அரைக்கும் போது அதில் கல், தோல், குருணைகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு மெதுவான சாப்பாடு கிடைக்காது. இதை எதை குறிக்குதுன்னா, கோதுமையை உடைச்சாதான் மெல்லிய மாவு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய பெருமையை உடைச்சி தாழ்மையோடு தேவனை அணுகணும். அப்படி அணுகும்போது நம்மளை நாமளே சுத்தம் செய்யணும். அதாவது நம்ம எண்ணங்களிலும் செயல்களிலும் இருக்கிற கல், தூசி, குருணை போன்ற தேவையில்லாத விஷயத்தை எடுத்து போட்டு நாம் அவருக்கு முன்னாடி மெல்லிய மாவாக தேவனுக்கு உகந்தவங்களாக இருக்கணும். அடுத்து எண்ணெய், தூபவர்க்கம். எண்ணெய் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை குறிக்குது. தூபவர்க்கம் தேவனுக்கு இனிய வாசனை, அதாவது ஜெபம். அப்போது தேவனுக்கு நம்ம மெல்லிய மாவாக இருக்கும்போது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு நம்ம மேலே ஊற்றப்பட்டு தேவனிடத்தில் நம்ம செய்கிற வேண்டுதலும் ஜெபமும் நல்ல வாசனை உள்ளதாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அதை தேவன் மனதார ஏற்றுக்கொள்வார். ஆமேன்.